என்ன சரியான வெயில் இங்கே என்ன நின்றுக்கிட்டு இருக்க காடு ஓட்டி எப்போ பாரு வெயில் சுடுது வெயில் 12 மணி நடு வெயிலுக்கு பாருங்க என் எண்ணல் வந்து காலு கீழே இருக்கு எதுக்கு முக்காடை போட்டதுல நிக்கிற வெயில் வருது அதான் மீன் வேணும்ல கறிக்கு அதனால மறுபடியும் இதுல நின்றா மீன் வந்துருமாக்கு வந்துரும் எங்க எங்க வருது எங்க வர வரும் சும்மா செஞ்சு பார்த்து ஹரிதாஸ் கறிக்கு மீன் எடுத்துட்டு நான் தான் நிற்கேன் இந்த வெயிலுக்கு பாவம் நடந்து வராம பாருங்க எங்க மீன் எடுத்துட்டு வர்றா இது என்ன கிழவனாயிட்டாங்க பின்னாடி கை கட்டிட்டு வந்து நடந்துருக்கானே ஆமா பாத்துட்டேவாமா என்னது இந்த சைடுல தெரியுது அழகா தெரியுது அவனை விட கொண்டு வர மீன் வளர்த்தியா தெரியுது அதனால தெரியுது சரி அவன் மேஜிக் பண்ணல கொண்டாடா டேய் மேஜிக் பண்ணல நாங்கள் வந்துருச்சு எடிட் பண்ணி வச்சுக்கிறேன் வரல பெரிய மீன் கிட்டில பெரிய மீன் நல்ல ஓட்டு பெரட்டிட்டு பெரிய மீன் வேறு சொல்கிறான் வா போ போமா என்ன இந்த மீன் வந்து பாய்சன் மீன் பாய்சனா அவன் முள்ளு வந்து பச்சையாக இருக்கும் பாய்சனே பச்சை கலர் பாய்சன் பச்சை கலர் இல்லையாமா இருக்கும் எல்லா கலர்லையும் பாயசம் எனக்கு தெரிஞ்சு வெள்ளை கலராக தான் இருக்குங்க அப்படி வரீங்க எப்படி துடிக்குது பாருங்க உயிரோட இருக்குங்க நிறைய வீடியோவில் காமிக்கிறாங்க சேத்துக்குள்ள வந்து உருவிக்கிட்டு இங்கே இருக்கு உயிரோட இருக்கு ஆட்டினா ஆடாதது சரி என்னென்ன பெரிய அவியலா புரியலா பொரியல் எனக்கு பிரியாணி பண்ணீங்கன்னா ரொம்ப சார் நீ தான் சொல்லாட என்னால் முடியலடா திட்டுறாங்கடா அளவுல முடியிருக்கு அந்த புள்ள ஏதாவது கேட்குது நீ ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேக்க வேணுக்குன்னு பண்ணுறேன் நீங்கள் இனிமே வில்லி மாதிரி பேசுகிறாங்கடா நான் அதுக்கெல்லாம் ஒருத்தே கிடையாதுமா முடியலன்னு சொல்லி தலைவுல முடியிருக்கு அவன் காமெடி சொல்லியிருக்கேன் அது ரியாக்ஷன் பண்ணுங்கப்பா மண்டையோட எனக்கு கம்மியாக தான் இருக்காங்க பாருங்க நான் இப்போ தான் முடியே வளர்த்துக்கிட்டு ரஜினிகாந்த் மண்டை மாதிரியே வச்சிருக்காப்புல சச்சி பாக்கா பைத்தியம் என்ன விஷயம் பெரிய இருக்கா சூப்பராக இருக்கு குடிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சுக்கா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே என்ன எவ்வளோ பார்க்க வேணுமா ஒன்று அதிகம் அவன் என்னையே பார்த்தா என்னடா கொடுமைங்க உட்கார்ந்ததுக்காடா நான் அவளை பார்த்தேன் நான் அவளை பார்த்தேன் ஆனால் அவளை பார்க்கல என்ன ஸ்டைலு நீ கண்ணுங்கன்னு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு டாவுடாவுடாவுடா டாவிலாட்டி டைடா நல்லா தான் வாட்டி கொடுத்து போட்டிருக்கேன் இன்னைக்கு நீ என்ன அழகா இருக்க இந்த வார்த்தையை சொன்னோடனே உடனே சிரிப்பு வந்துடும் உண்மைகளுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சிரிக்காத ஒரு ஆள் இருக்கு அந்த உலகத்தில் நீங்க என்னமா ஆனழகன் அரவிந்த் மாரி இருக்கீங்க நான் சிரிக்க மாட்டேனே எவ்வளவு தெரியுது நான் ஆனழகன் அரவிந்த் சாமியே இது கேவலமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க அங்கேருந்து மீன் தலையில் இருக்கு சும்மா எதைனா சொல்லிக்கிருக்காத மாதிரி சார் காண்டாகுது அதாவது இது வந்து மீனை கழுவுறதுக்குன்னா ஒரு சேவனை அதாவது அந்த மீனில் உள்ள அந்த இது அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து இப்படி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் கழுவியை ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு உலசுவேன் அதுக்கு வந்தாச்சு உப்பு போட்டு உலச்சி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம முரல் மீனை வந்து நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு பாதி ஆட்டையை போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு இதே வேலையை தான் இருப்பாங்க காலையில் ஸ்கூலுக்கு சோறாக்குறது நாங்கள்ல அப்போ என் மைண்ட் அப்படி தான் இருக்கும் காலையஞ்சு மீனாக எது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால்
இப்போ வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எந்த மசாலாவுமே சேர்க்க மாட்டோம். நம்மளோட பாரம்பரிய மீன் பொரியல் மசாலாவும் அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டை நல்லா இன்னுமே கூட்டி காமிக்கிறது இதுதான். இந்த நம்ம குழம்பு மசாலா பொடி கொஞ்சோண்டு இந்த குழம்பு மசாலா பொடியவும் போட்டு அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் மசாலா வாங்கினீங்கன்னா எலுமிச்சப்பழ சாறு மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். இந்த மாதிரி மசாலா மட்டும் போட்டு விரைவி சாப்பிட்டிங்கன்னா மீனோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். உப்பு கல் உப்பு தான் போட்டு இடின்னு இடித்தேன். தேவையான உப்பையும் போட்டுக்கிடுவோம். கல் உப்புங்கிறிய கல்லை போடக்கானா இந்த இடத்துல கல்லுலேருந்து எடுக்கிறதுனால அதுக்கு பேர் கல் உப்பு. அப்போ கோப்பையிலேருந்து எடுத்தா அது பேர் கோப்பை உப்பு. எனக்கு கோப்பை எதுக்கு போட முடியும்? விரவிக்கலாம். அதுதான் பேசக்கூடாது. விரவுங்க வேற சொன்னால் கை ஓட்டி கிண்டி கிடிக்கலண்ணே முடியல என்னால். முடியல ஆஸ்பத்திரிக்கு போங்க. இந்த கையே வலிக்கே. கறிக்குன்னா வலிக்கதான் செய்யும். கை வலிக்குது. கை வலிக்க ஆஸ்பத்திரி போங்க. ஆஸ்பத்திரி போய்கிட்டு தான் இருக்கும். ஆஸ்பத்திரி போனால் வலிக்கக்கூடாதுல்ல கையே. நிறைய பேர் மீன் விரவும் போது எண்ணெய் ஊற்றுவாங்க விரவுறதுக்கு. அந்த மாதிரி இங்கே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் மசாலா பிரிஞ்சே வரும். எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் தான் மசாலா பிரியாது. அப்படிங்க அப்படியே அப்படியே இருக்கட்டும். அடுப்பத்தை வச்சு அங்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து உப்பும் உரப்பும் சேர்ந்துடும். அப்படியே பொரிச்சு சாப்பிட போகிறோம். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அவ்வளோ பசியில. சரி, உப்பும் உரப்பும் சேர்ந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நோ கமெண்ட்ஸ். பொரிப்போமா? என்ன தெரிகிறது? கைகால் ஆடுன்னு சொல்லுவாங்க, இப்பதான் தெரியுது எனக்கு. ஏன் கைகால் ஆடு தெரியுமா? பசியில் இல்லை, பக்கத்தில் பாட்டு ஓடுதுல. ஓ, பேசிக்காவே எனக்கு பாட்டு ஓடுனா என் வாய் சும்மா இருக்காது, பாடும். எல்லாரும் வாயும் பாடத்தான் செய்யும், தெரிஞ்ச பாட்டுனா. எந்த பாட்டு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் பாட்டுனா. எனக்கு என்ன கோல்டு வினருக்கு விளம்பரமா? நம்மலாம் ஒரு ஆள் நம்ம இதை யூஸ் பண்ணுறது, இதை பார்த்து 4 பேர் வாங்க. சும்மா கிடங்க சரியா? கல் சூடாக சரியாம்மா? கல் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். புத்திரமா இப்படியா பொக்கட்டமே, அதனால படுக்கலாம் ஒரு நாளைக்கு. சரி, அதை பொத்துடுறா. ஒன்றுவேன் பொத்துடுறா. இப்படி நல்லெண்ண பிடிச்சவளா இருக்கீல புருஷன். நீங்க அல்வா துண்டு மாதிரி இன்னும் என்ன என்ன ஐட்டங்களோ. என்னது? நீ என்னைக்கு கை ஓட்டிட்டாங்கம்மா? ஐயோ, எச்சி ஊறுதையா. நடக்கூடுங்க. நான் சிரிக்கணும் தானே வாசை. பசிக்குமா? ஏதாவது காமெடி பண்ணி திறந்தாலும் பயமாவும் போய் அதுதான். கடையில் ஒரு அக்கா ஃபோனில் பேசினாங்களே, அவங்க சொன்னாங்க நீ மீன் பொறுக்கிற ஸ்டைலே தனி. ஆண்டவனே, அவங்க வேற சொல்லிட்டாங்களா இன்னைக்கு கையில் பிடிச்சிருந்தாரு. யாருங்க எப்படி ரஜினிகாந்த் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், விஜய் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அச்சுக்கு சூர்யா சிம்பு எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருந்து, அவங்க எனக்கு ஒரு ஸ்டைல் அப்படித்தான். அப்போ உன்னை நீ ரஜினி விஜயோட கம்பேர் பண்ற? ஆமாம். இது என்னால முடியறமா? அதுக்கு பூண்டுட்டியே. அடா பாவியலா. பாருங்க மக்களே, நீங்க திட்டுறது ஒன்றும் தப்பே கிடையாது. மனசுல என்னமா என்ன ஓடி இருக்குங்க.
கனவு காண சொல்லியிருக்காங்க. பகல்ல காண சொல்லலை, உட்காந்துலாம் கனவு சொல்லலை. தெரியுறமா வீடியோக்குள்ள வருவீங்க நீங்கள் கார முடியாது. சவுத்துவா சோறு போடி எனக்கு இந்த இருக்கு சோறு. சவுத்துவா சொல்லு. சூடாக இருக்கு. ரசமே உங்களுக்கு பிடிக்காத. காசுண்ணா நீங்கள் ஏன் தெரியா இப்போ போன மாதம் அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். நேற்று வச்சா பழைய ரசம். நேற்று வச்ச மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வச்ச ரசம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பு அன்னைக்கு சாப்பிட்ற விட மறுநாள் சாப்பிட்டா அதோட தனியே வேறு. மீன் குழம்பா இருக்கட்டும், கருவாட்டு குழம்பா இருக்கும். சுவையே வேறு. சொல்ல கூட தெரியுது. என்ன சுமி சும்மா ஓட்டுக்கிட்டு பொரிக்கும் போதே 2 மூணு திருப்பி அடி வாங்கிடுவீங்க. டேய் 4 மீன் தானே கையை கீரை வை. திருட்டு புனைகளா? இரு போதும். அப்பவுமே நீ 4 பீஸ் தின்னுட்ட. நான் 4 பீஸ் தானே 7 பீஸ் தின்னிய. எனக்கு போதும். 2 மீனுமே தின்னுட்டாங்க. நீ அவன் கணக்கு எத்தனை நீனே கணக்கு வச்சுக்கோ. நிறையா இருக்கு. நான் திங்கும்போது மட்டும் தான் இவ கணக்கே வைப்பா. கை வலிக்காதுங்க. ஆவுன்னு சொல்கிறா. முரல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்ணா. என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியலையா? முரல்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியலையாம்டா. அதான் முரல் மீன் இவ்வளோ அருமையாக இருக்கு. அதான் என்னன்னு தெரியல. நான் அத்தாச்சி கைப்புக்குவோம். அத்தாச்சி கை போக்குவோம், தின்ன முடிய கையை நக்குவோம். என்ன சொன்னீங்க வினோத்? என்னண்ணா உன் ஆளுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்கிறேன். அது நேத்து முடிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரியுமா? வாழ் பேர் என்ன? ஸ்ரேயா. ஸ்னேகாவா? ஸ்ரேயா. ஸ்ரேயாவா? தோழி முடிக்க பிளான் பண்ணுற காண மாதிரி. ஸ்ரேயா சிவாஜி படத்தில் இருக்காளே அவளா? பேர் தப்பா சொல்றான். என்ன அவங்களுக்கு பிடிச்ச பேர், அவங்க ஃபியூச்சர் பேபிக்காண்டி யோசிச்சு வச்சிருந்த பேர் அது சுந்தராக்கா. ஸ்ரேயாவா? ஸ்ரேயா இல்லை, அது உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு டவுட்டு. மீனில் எல்லா மீன்லேயுமே முள் வெள்ளையாக தானே இருக்கும், இதில் ஏன் பச்சையாக இருக்குது? யாரோ இங்கூத்தி எழுதியிருக்காங்க, அதனால பச்சை இருக்கு. அதாவது காமெடி அப்படியே முரல் மீனில் மட்டும் முள் பச்சையாக இருக்குது பாருங்க. எல்லா மீன்லேயும் முள் வெள்ளையாக தான். பச்சை கழிஞ்சேன். இந்த இருக்கு முள்ளு பச்சையா இருக்கு. மனிதர்கள் மட்டும் நிறமாறுன்னு அவசியம் இல்லை. என்னடா 2 கை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க குழந்தை மாதிரியா? மீன்களும் நிறமாறும். ஆனால் இப்போ உள்ள மீன்கள்லாம் எப்படி நிறமாறுது தெரியுமா? 10 நாள் 20 நாள் ஐஸில் வச்சு நிறமாறுது. நார்மல் மீனையும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி கட்டியா கொடுத்துட்றாங்க. கட்டியாக கொடுத்து நல்ல மீன்கள் விற்றுறாங்க. வீட்டுக்கு போனோம்னா பாவம் அவங்க வெட்டினோன்னா வறுவல் போட்டுருக்கு மீன். ஒரு எங்களை மாதிரி கருவாட்டு கம்பெனிகள் வளர வளரத்தான் உங்களுக்கு நல்ல மீன் கிடைக்கும். நல்ல மீன் கெட்ட மீன் கருவாடாயிருங்களா? அது நம்ம நல்ல மீன்ல கருவாடு செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்டா சாம்பாரா? ரசம், மாட்டுக்கறி. மாட்டுக்கறி பீஃபா எத்தனை நாளாக சொல்லியிருக்கேன்டா ஃபீஸ் பண்ணிட்டு வேளாமே. ஃபீஸ் பண்ணி எங்கள் அண்ணன் எங்கள் மைனி கொடுத்தாங்க. ஆ